தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் ஈரோடில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. என்னன்னா, அங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இருந்த சந்திரகுமார் துரோகி அந்த இடத்துல நிக்கிறாரு. நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிக அந்த இடத்துல நிறுத்தலாம் அப்படின்னு சில ஐடியாக்கள் வெளிவந்தது பத்திரிகையில. இருந்தாலும் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் அங்க நிக்கிறது ரொம்ப நல்லது. ஏம்னா இப்ப இருக்கிற பட்டி தொட்டியில இருக்கிற பல லட்சம் மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியும். கேப்டனை தவறாக விமர்சித்தவன் தான் அந்த சந்திரகுமார். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம பிரபாகரன் நிக்கிறான்னா அங்கதான் வெற்றி உறுதி. இருந்தாலும் அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும். எவனை வாக்கு கேட்க போகும்போது சந்திரகுமார் எதுல பார்த்தா கேப்டன் மேல உள்ள அன்பு பாசத்தால அவனை அடிச்சே கொன்றுவாங்க நம்ம கேப்டனோட ரசிகர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த இடத்துல நிக்காது ரொம்ப நல்லது. நம்ம என்னைக்குமே களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூடு போல உருவாக்கிய இந்த சொந்தங்களை யாரையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அன்பு தம்பி சகோதரர் விஜய பிரபாகரன் அவர்கள் அங்கு இல்லாம இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதனால தேமுதிக அங்க உள்ள எல்லாத்தையும் புறக்கணிக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதே போல ஏடிஎம்கேல யாரும் நிக்கல, அவன் மட்டும் தான் நிக்கிறாப்புல. அங்கு கேப்டனை வீழ்த்திய இவருக்கு பல பலன்கள் கிடைக்கும் பாருங்க. நம்ம யோசிச்சு இருந்து பார்க்கலாம். யாரும் தவறாக விமர்சனம், தவறாக புகைப்படங்களை வச்சு விமர்சனம் பண்ண வேண்டாம். விஜய பிரபாகரன் அவர்கள் அங்கு நின்னா நிச்சயமாக அங்கு கடைக்கோடியில் இருக்கும் தொண்டன் சந்திரகுமார ஆளை தொலைச்சிருவாங்க. யாரா இருந்தாலும் அந்த ஒரு வெறியில இருக்கிறாங்க. நம்ம அங்க நிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம்.